மூன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் அண்ட் வியூஸ். கடந்த வாரம் நடந்த முக்கிய சம்பவங்களுடைய செய்திகளும் அதை பற்றிய நம்மளுடைய கோணங்களையும் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நான் டிஎஸ்ஆர் சுபாஷ். என்னுடன் விவாதிப்பவர் வெங்கட்ராஜ். மூன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் அண்ட் வியூஸ். அதாவது நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உலகத்தில் உள்ள எல்லாருமே அதை பற்றி பார்க்குறாங்க. இப்போ இந்த உலக வங்கி தலைவர் ஜிம் யோங் கிம் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, இந்தியா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்பு ரீதியாக ஓரளவுக்கு தயாராகிட்டுருக்கு. ஆனால் மனித வளத்தை மேம்படுத்துவதில் வந்து குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கல்வி, போத் சில்ட்ரன் அண்ட் எஜுகேஷன், இது ரெண்டுலேயும் முதலீடு நிறைய பண்ணணும். குழந்தைகளில் என்ன முதலீடு பண்ணணும்? இல்லை குழந்தைகள் நலம், அவங்களுடைய உடல் நலம் மட்டுமல்ல, குழந்தைகள் நலனை பாதுகாப்பதிலும், சைல்டு வெல்ஃபேர்லேயும், எஜுகேஷன்லேயும், கல்வியில் போதுமான அளவு அரசு வந்து முதலீடு செய்யவில்லை அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருக்காரு. இந்தியா நீட்ஸ் டு ஆக்சலரேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் சைல்டு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதுக்கு நம்ம தயாரானாதான் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் போட்டி இருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து வெற்றிகரமாக வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அவர். இல்லை, எஜுகேஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரைவேட் செக்டர் போயிடுச்சு இல்லையா? ஆமாம். இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு வந்து எஜுகேஷனுக்குன்னு சில வளர்ச்சிக்கு நிறைய இப்போ துறைகள் இருக்குது. கல்வி சார்ந்த அதுக்கு மானியம், பயிற்சி, பல விஷயங்கள் இருக்குது. கல்வித்துறை வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடியது அல்ல. மானிட்டரிங் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட்டில் இருந்தால் கூட மானிட்டரிங் பண்ணக்கூடாதுன்னு உங்களை யாரும் சொல்லலையே. நீங்கள் அப்படியே அவங்கள தனியாக ஒரு ஒரு கடையில் வியாபாரம் செய்கிற மாதிரி அவங்கள தனியாக ஒதுக்கிட முடியாது. அரசாங்கம் வந்து அவங்க கூடயே பயணிக்கணும். தனியார் துறையில் கொடுத்துட்டாலும் அவங்க கூடயே நீங்கள் பயணிக்கணும். அங்கே எப்படி இருக்குது வளர்ச்சி, அங்கே ஆசிரியர்கள் பயிற்சி எப்படி இருக்குது, மாணவர்கள் திறன் எப்படி வளர்க்கப்படுது, அந்த ஒரு ரிசல்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து அரசாங்கம் பார்க்கணும். இது இப்போ பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது பொது பள்ளிகளிலும் சரி தனியார்லேயும் சரி, அரசு முழு கவனம் செலுத்தி கல்வியை மேம்படுத்தினாதான் வரக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார போட்டியில் வெற்றியிட முடியும்னு அவர் சொல்கிறார். அவர் குழந்தைகள் வளர்ச்சிங்கிறது எப்படி பார்க்குறாரு அவர்? சைல்டு ஒரு ஹெல்த்தியான எதிர்காலத்தை குழந்தைகளுக்கு உருவாக்குவதற்கு அது ஓவரால் டெவலப்மெண்ட், சைல்டு வெல்ஃபேர்னு ஒரு தனி மினிஸ்ட்ரியே இருக்குல்ல. ஸோ அதை தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. இதை வந்து இப்போ மற்றவங்க யாரும் சொல்கிறதை விட அந்த உலக வங்கி தலைவர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எப்படி இருக்கணும்னு அவங்க வந்து பர்டிகுலராக இந்தியாவை பேஸ் பண்ணி இந்தியாவுக்கு மட்டும்தான் சொல்கிறாரு. அவர் இந்தியாவுக்கு தான் சொல்கிறாரு. இந்தியா வந்து அந்த அளவுக்கு இப்போது இந்தியாவை எல்லாரும் உலக அளவில் பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்க என்னன்னா திறனெல்லாம் இருக்குது, இவங்க எல்லாத்துக்கும் எலிஜிபிளாக இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து சரியான ஒரு வளர்ச்சிக்கு தகுந்த கவர்னன்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லக்கூடியது. அது அதே மாதிரி விவசாயிகளுடைய தொடர் போராட்டம் 39 நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 40 நாள் நெருங்குது. இன்றைக்கி காலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து அவர்களை சந்திக்கிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. எப்படி சந்திப்பார்னு வச்சுங்களேன். இதற்கிடையில் 25ஆம் தேதி அனைத்து கட்சிகள் சார்பாக வந்து பந்தெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அனைத்து துறைகளும், வியாபாரிகள்லேருந்து திரையரங்கிலிருந்து எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட்டும் இன்னும் அகேன்ஸ்டாக எதுவும் இல்லை, ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் வெங்கையா நாயுடு அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட பேசுறதுல சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தொடர் போராட்டங்கள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இஷ்யூ கிடையாது, இது ஃபுல்லாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இஷ்யூ தான். ஏன்னா வந்து ஒரு வரதா புயல் ஆகட்டும், எந்த ஒரு விஷயமாகட்டும், எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க, நாங்கள் எங்களுடைய குழு போய் அங்கே என்ன ஆய்வு செய்தாங்க, என்ன தேவைங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் இந்த விவசாயிகள் பிரச்சனைகள் பொறுத்த இருக்கும். எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுட்டு எங்கள் சைடு எங்கள் ரோல் அதில் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே அவங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூஸ் தான், நாங்கள் இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அவங்களுடைய இஷ்யூ தான் வந்து சொல்கிறாரு. பட் வந்து இது உலக வேர்ல்டு பேங்க்கு, நேஷ்னலைஸ்டு பேங்க்கு, இதற்கான பிரச்சனை, இதுக்கும் ஸ்டேட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது,
அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து சோஷியல் மீடியா இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? வெங்கையா நாயுடு ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறது? அதான் அவங்களுடைய கருத்து சொல்கிறாங்க, அவங்க அப்படி தான் எடுத்துக்க முடியும். பிரச்சனை தீரணுங்கிறது தான் நம்ம. அப்போ எப்படி அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமே இல்லைன்னு ஒரு சொல்லும் போது அங்கே ஒரு 40 நாளாக உட்காந்து போராடிட்டு இருக்காங்களா? அது என்ன அவசியம்? இதுக்கு என்ன முகாந்திரம்? அது எப்படி எடுத்து? அதான் மற்றவர்கள் அதையே அது அவங்க கிட்ட போய் சொல்லிடலாமே. அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் போயிட்டு இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் போங்க உங்கள் ஊர்லேயே போயிட்டு பண்ணுங்க, இங்கே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டோம், பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம்னு அழகாக இந்த டே பிகினிங்லேயே சொல்லிட்டு இருக்கலாமே இல்லையா? ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பொதுவாகவே அரசு வந்து எதுலெல்லாம் தலையிடலாமோ அதில் மட்டும்தான் தலையிடணும். எல்லா விஷயங்கள்லையும் தலையிடுறது வந்து சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் JS கேஹார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உலகளாவிய ஒரு திறன் வாய்ந்த ஆர்பிட்ரேட்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து பெருமளவு மதிக்கப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நிறுவனங்கள், அயல் நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம், இங்கே இருக்கக்கூடிய நிறுவனம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷனில் அரசு சார்ந்த ஏஜென்சிஸும் தலையிடக்கூடாது அவர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி இவங்க தலையிட்டாங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய வருங்காலத்தில் வரக்கூடிய அந்த ஒரு நல்ல பெயர், அதாவது ஆசியாவிலேயே அந்த ஆர்பிட்ரேஷனுக்கு ஹப்பாக வந்து இந்தியா உருவாகிட்டு வருது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இதை வந்து பாதுகாத்து இதை வளர்க்கணும்னு சொன்னால், இந்த திறமையையும் இந்த நற்பெயரையும் வளர்க்கணும்னு சொன்னால், நம்ம அரசியல் சார்ந்தவர்களும் கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸ்ல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி பல செய்திகள் அடங்கி இருக்கு. இது வந்து நீங்க இதுல வந்து சரியா இருந்தாதான் நம் நாட்டில் தொழில்துறை பெரிய அளவு வளரும். அதே மாதிரி வந்து இந்த அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் வந்து இந்த தெர்மாக்கோல் வந்து யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தணும், இந்த நீர் ஆவியாகிறத தடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாலாம் அது அது வந்து ஒரு கேலியாகவும் ஒரு இதுவாகவும் நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமரை குளங்கள் இது எல்லாத்துலேயும் வந்து தாமரை இலைகள் வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து பண்ணதுக்கு காரணமே வந்து இதுதான் காரணம். இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு இயற்கையான முறையில் வந்து தாமரை இலைகளை வந்து படர விட்டதுக்கு வந்து இது போன்ற விஷயங்கள் தான் காரணம். இதில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தெர்மாக்கோலுங்கிறது வந்து இது உங்களுக்கு அப்படியே ட்ரை ஆகி இது உங்களுக்கு போயிட்டு அந்த இருக்கிற அந்த மண்களோட எல்லாத்தையும் சேர்ந்து அதை புழு மீன்கள் பறவைகள் இதெல்லாம் இது பண்ணும்போது இதெல்லாமே நமக்கு எஃபெக்ட் தான் ஆகும், இது ஒரு கரெக்டான ப்ராசஸ் கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா அவங்க என்ன பர்பஸ்க்காக போயிட்டு இந்த தெர்மாக்கோல் பூரா வந்து வைகையில் இது பண்ணாங்களோ அதெல்லாம் அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த சைடு வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் யார் கைட் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணுற விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை, இப்போது பொதுவாகவே நம்ம பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு தனியார் துறையில் என்ன செய்தாலும் அது வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கியதாகவும், அரசு துறையில் வந்து அரசு சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து அவர்கள் கவனமின்மையோடு தான் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு மித்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து மைண்டில் உருவாகி இது வந்து மக்களுடைய வரிப்பணம் இல்லையா? இல்லை, வரிப்பணம்னாலும் அவங்க எந்த ஆய்வின் அடிப்படையில் அதை செய்தாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது ஒரு அரசாங்கம் செய்யுது, எந்த ஆய்வின் அடிப்படையில் செய்திருந்தாலும் அவங்க சொல்ற விஷயம் உண்மையாகவே இருந்தாலும் அப்போ அதை வந்து கரெக்டா வந்து அதை க்ளோஸ் பண்ற அளவுக்கான விஷயத்தை அதை பண்ணிருக்கணும் இல்லையா? அடுத்த கொஞ்ச நேரத்துல காத்துல அடிச்சுட்டு எல்லாரும் வருது, எல்லாத்தையும் இந்த சைடு கரை வந்து ஒதுங்கி வருது. இது வந்து என்ன ஆயிடுதுன்னா நேரடியாவே பார்க்கும்போது மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து ஐயோ நம்மளுடைய வரி பணத்தை வந்து யாரோ ஒரு கைடன்ஸ்ல ஏதோ ஒரு இதுல இந்த மாதிரி பண்றாங்களேன்ற அந்த ஒரு ஆதங்கம் வரும் இல்லையா? புரியுது, நீங்க சொல்றது ரொம்ப சரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசு செய்வது எல்லாமே இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்கு. இப்ப அந்த மனநிலையை வந்து முறியடிக்கிற மாதிரி அதை வந்து முறியடிக்கிற மாதிரி ஒரு செய்தி என்னன்னா, பூம்புகார் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இவங்க வந்து 40 கோடிக்கு மேல அவங்க டார்கெட் எவ்வளவு வச்சிருக்காங்களோ அதுக்கு மேல வந்து இந்த 2016-17 பிசினஸ் பண்ணிருக்காங்க. இல்ல அது வந்து
இது வந்து அப்ப பாருங்க, பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ்னு சொன்னாலே அது ஃபெயிலியர் மாடல் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்து தயாராயிட்டோம் இல்லையா? அது முறியடிச்சிருக்கு. இதுல என்ன அவங்க செய்திருக்காங்கன்னு சொன்னா, இ-காமர்ஸ்ல பண்ணியிருக்கிறாங்க, எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் அதை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, பீரியாடிக்கலாக ரெவ்யூ மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் முக்கியம். அது அந்த அப்டேஷன் இந்த 2 காரணத்தினால அவங்க செட் டார்கெட்டுக்கு மேலே எவ்வளவு வந்து விற்பனை ஆகணும்னு நினைச்சாங்களோ அதை விட பல மடங்கு அவங்க செய்திருக்கிறாங்க. இது ஒரு சாதனை தான். இல்லை, இது உண்மையில சாதனை மட்டும் இல்லை, நாம் அது கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இந்த ஒரு ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாத்துலேயும் சேனல்ஸ் வந்து பேப்பர் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் ஆட்ஸு மற்ற ப்ரைவேட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதையும் தாண்டி வந்து ஒரு பூம்புகார் மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரதோ, இல்லை ஒரு கோஆப்டெக்ஸ் மாதிரி அவங்க ஒரு டார்கெட்டையும் தாண்டி இப்படி பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். அதே மாதிரி இன்னும் தொடர்ந்து பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நம்ம பேசுவோம். மூன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் அண்ட் வியூஸ், கடந்த வாரம் நடந்த முக்கிய சம்பவங்களுடைய செய்திகளும் அதை பற்றிய நம்மளுடைய கோணங்களையும் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நான் டிஎஸ்ஆர் சுபாஷ், என்னுடன் விவாதிப்பவர் வெங்கட்ராஜ். நியூஸ் அண்ட் வியூஸ் தொடர்கிறது. இந்த பெட்ரோல் பங்குகள்லாம் வந்து ஞாயிறு விடுமுறை அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு பக்கம் நாம் என்ன நினைக்கிறோம், சண்டே ஆஃபீஸ் போகிறதெல்லாம் இருக்காது, அன்றைக்கி ஒரு நாள் லீவு இருந்தால் பெருசாக பாதிப்பு இருக்காது, அதனால் வந்து சண்டே அவங்க வந்து விடுமுறை ஒன்றுன்னு பிளான் பண்ணுறாங்கன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து என்ன பதிவு செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால், சண்டே வந்து பெட்ரோல் பங்க்லாம் லீவ் விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மண்டே வந்து உங்களுக்கு ஓவர் க்ரௌட் ஆகும். நார்மலாக ஒரு வீக் டேஸில் மண்டே டியூஸ்டேயில் வர்றதில் அந்த மாதிரி இதில் வந்து அன்றைக்கி வந்து சண்டே லீவுன்றதுனால மண்டே வந்து அதிகமான பேர் வந்து போய் பெட்ரோல் போடுவாங்க. வாரத்தின் முதல் நாள் வந்து பெட்ரோல் பங்குகளில் வந்து அதிகமான ஃபண்டு உங்களுக்கு ரைஸ் ஆகும்போது இது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து இது அப்படியே ரியாக்ட் பண்ணும். வாரத்தின் முதல் நாளே வந்து பெட்ரோலுக்கான ஒரு இது ஹைக் ஆச்சுன்னா அந்த வாரத்துடைய டோட்டல் ஷேர் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து யாருக்கு லாபம்? இது அமெரிக்காவுக்கு லாபமா, அரப் கண்ட்ரீஸ்க்கு லாபமா? இது மாதிரிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து மத்திய அரசை வந்து அவங்க கோட் பண்ணி மென்ஷன் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் லீவ் விட போகிறோன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கினுடைய அவங்க அசோசியேஷன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு தரப்புலேருந்து இது வந்து மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம், அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சைட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே என்னதான் இது ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடணுங்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லை உண்மையிலே இது வந்து இது வர்த்தக ரீதியாக வந்து இதை வேறு மாதிரி ஏதாவது கொண்டு போகிறாங்களா? யார் இதை பரப்புகிறாங்க? அது வந்து அதை பற்றி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. இது இல்லை, அவங்களுடைய சர்வீஸ் ஸ்டாண்டர்டெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அந்த ஒன் டே அது ஒன்று. இப்படி மண்டே அன்னைக்கு திரும்ப இதாகுது, வியாபாரம் பெருகுது, அதனால் வந்து பங்கு சந்தையில் வந்து அதோடைய விளைவு ஏற்படுது அப்படின்னு எல்லாம் சொல்றதுல வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான சிந்தனை. அது மாணவர்கள் நீங்க ஒரு வாரம் 2 வாரம் ஆயிட்டாலே மக்கள் அந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து புரிஞ்சுக்குவாங்க. இந்த பெட்ரோல் இண்டஸ்ட்ரி வந்து இது அதிகமா இப்படிதான் ஆகும், திங்கக்கிழமை திரும்ப செவ்வாய்க்கிழமை குறைஞ்சிருங்கிற ஒரு இதுக்கு வந்துருவாங்க அவங்க. பெரிய லாபம் இந்த மாதிரி இந்த அந்நிய பொருட்கள் இது பண்ணணும், இந்த கோக்கு பெப்சி பிரச்சனை வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்திலே வந்து இந்த மாதிரி பெட்ரோல் பங்குகள் வந்து நீங்கள் திங்கக்கிழமையில் பெட்ரோல் போடாதீங்க, இந்த மாதிரிலாம் வந்து சில பதாகைகள்லாம் கூட அங்கங்கே வந்து இது மாதிரிலாம் பண்ணாங்க. மாணவர்கள் போராட்டத்தில் நடந்துச்சு. இல்லை அதெல்லாம் இதில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதுக்காக சொல்கிறேன் இல்லையா? கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து மகாராஷ்டிராவில் பாருங்கள், பத்திரிகையாளர்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு தனி சட்டம், ஒரு சிறப்பான ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. இது வந்து நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இங்கேயும் அந்த மாதிரி வந்து கொண்டு வரணும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இது வந்து இன்றைக்கி இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அது பெருசாக வந்து ஒரு பெரிய பாதுகாப்பாக அதை நினைக்கிறாங்க. இப்போ வந்து இந்த சிறப்பு சட்டம்ங்கிறது, இப்போ ரோட்டில் ஒருத்தன் போகிறான், அவனை ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னா அந்த கேஸ் வேறு. இதே வந்து ஒரு மருத்துவர் தாக்கப்பட்டார்னா அந்த செக்ஷன் வேறு.
அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இங்கே வந்து அப்படி கிடையாது. ரோட்டில் ஒருத்தனுக்கு போகிறவனுக்கு ஒரு சாதாரண ஒருத்தனுக்கு என்னவோ அதே தான் வந்து சமூக பிரச்சனைக்காக சம்மந்தப்படுற ஒரு பத்திரிகையாளன் தாக்கப்பட்டாலும் அதே தான். ஆனால் வந்து இது போன்ற மகாராஷ்டிராவில் இப்போ நிறைவேற்றிருக்கக்கூடிய இந்த சிறப்பு சட்டம்ங்கிறது, தனி சட்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்டனையை கடுமைப்படுத்தக்கூடியதாகவும் அவங்கள ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இது போன்ற விஷயங்கள் வந்து இங்கே வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். இது தமிழக அரசுக்கு வந்து நம்ம வந்து வலியுறுத்தி மகாராஷ்டிராவில் பண்ண மாதிரி இங்கே நம்ம பண்ண வந்தோம்னா உங்களுக்கு வந்து இது போன்ற தாக்குதலுக்கு இருக்கிறது வந்து குறையும். வரவங்களுக்கு கடுமையான தண்டனை வரும்போது பத்திரிகையாளர்கள் வந்து அந்த இடத்துல பாதுகாக்கப்படும் போது அவர்கள் மூலமாக ஜனநாயகம் பாதுகாக்கப்படுங்கிறது நம்மளுடைய ஒரு கருத்தாக இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, இது ஒரு அகாடமிக்கான ஒரு கருத்து தான். இது பொதுவாக பார்த்தோன்னு சொன்னால் பாதுகாப்பு என்பது அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். பாதுகாப்பு என்பது சமூக சாராருக்கு தான் கொடுக்கல. ஒரு சாரார் சமூக பிரச்சனைகளுக்காக போய் களத்துல இறங்கி இல்ல அப்படியெல்லாம் நம்ம வந்து பொதுப்படையா சொல்றோம். ஆனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சட்டம் தான் இவங்களுக்கும் இருக்கு. மகாராஷ்டிரால மருத்துவர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்குலாம் அப்படி இல்லையே. அந்த மாதிரி இருக்கே தனியா அவங்களுக்குன்னு சிறப்பு சட்டம் இருக்கு. அது மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கேட்டகரி கிடையாது. ஜெர்னலிஸ்ட்டுங்கிறவங்க அப்படி வராது. அதான் சொல்கிறேன், பொதுவாக ஒரு அகாடமிக்காக இதை பற்றி அவங்க மீடியாவை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி தான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா பொதுவாக இருக்கக்கூடிய சட்டங்களே இப்போ நீங்கள் ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு, தாக்கப்படுறாருன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டத்திலேயே தான் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, நீங்கள் இதை சொல்கிறீங்க. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்கல்ல, மிஸ்ஸஸ் பானர்ஜி, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த குழந்தைகளுக்கு இந்த இது பாலியல் தொல்லை கொடுக்குறாங்கல்ல, அந்த குற்றங்களுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் வந்து அவங்க அந்த ஜுடிஷியல் கம்யூனிட்டிக்கு, அந்த நீதித்துறைக்கே சொல்றாங்க. இல்ல அப்போ இதே தான் நான் சொல்றேன். நம்ம இதுல வந்து ஒரு கடுமையாக இல்ல, அது வந்து எப்படின்னா ஒரு பெரிய சமூக தீமை. அது இன்னைக்கு வந்து சைல்டு செக்ஸுவல் அபியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ரொம்ப ஒரு அளவு மீறி போயிட்டு இருக்கு. அதோடைய ஒரு சில அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரிப்போர்ட் என்னன்னா 50% தாண்டியே இருக்குங்கிறாங்க. சமூகத்தில் அன்னோட்டிஸ்டாக போகுது, நம்ம பார்க்காம விட்டுறோம். அதுவும் ரூரலில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கு அந்த பாலியல் இது கொடுக்கறது, இதுக்கு அவேர்னஸுக்கு ஒரு பக்கம் செய்யணும், இன்னொரு பக்கம் தண்டனை கொடுக்கறதும் கூட பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சமூக தீமை சார்ந்த ஒரு இது ஸ்டேட்மெண்ட் இது. அதனால் நம்ம இதையும் நம்ம வந்து வேறு வேறு ஆங்கிளில் தான் பார்க்கணும். இந்த இது போன்ற நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இந்த உலக புத்தக தினம் நடந்துச்சு, எல்லா இடத்துலையும் கொண்டாடினாங்க, நிறைய இடத்துல நூலகங்கள்லாம் திறந்தாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதில் ஒரு என்ன ஒரு பாதிப்புன்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய இந்த டயத்தில் எப்படி வந்து திரைப்படங்கள் வந்து ஒரு திருட்டு விசிடு வந்து அந்த தொழிலுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முடக்கத்தை தந்துச்சோ, அதே போல் தான் இன்றைக்கி வந்து இந்த பிடிஎஃப்ங்கிறது வந்து எல்லா இதுலேயும் வந்து சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுறது, இது மாதிரிலாம் வந்துடுது. இப்போ சிலர் வந்து அவங்களுடைய மேகசின்ஸ் அவங்க இதை வந்து அவங்க வாலண்டரியாக வந்து கொடுக்குறதுங்கிறது வேறு. ஆனால் ஒரு எழுத்தாளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய பல வருஷத்தினுடைய கனவுகளை அவர் வந்து அதை ஒரு புத்தக வடிவில் கொண்டு வர்றார். அந்த புத்தக வடிவில் அவர் கொண்டு வர்றதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்ட்டு போயிட்டு அவருக்கு அதுக்கெல்லாம் இது பண்ணி டிடிபி ஆப்ரேட்டருக்கு பணம் கொடுத்து எல்லாம் செஞ்சு ஒரு பதிப்பகத்தார்கிட்ட போய் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அது ஒரு புக்காக வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணுறார். அது பிரிண்ட் ஆகிறதுக்குள்ளவே அது புக்காக பிரிண்ட் ஆகி வந்து அதுக்கப்புறம் அது வந்து லைப்ரரிக்கு போகிறதோ இல்லை கடைக்கு போகிறதோ அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்கள் புக்கு படித்தேன், பிடிஎஃப் அதுக்குள்ளே போயிடுது. இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் தடுக்கிறதுனே தெரியல. இது சட்டத்தை மீறி நடக்கக்கூடிய விஷயம்தான். அது சட்டம்னு ஒன்று இருக்குது, இதை மீறி நடக்கக்கூடியது தானே. இப்போ ஒரு புக்கே பப்ளிஷ் ஆகலைன்னு சொல்கிறீங்க, பப்ளிஷ் ஆகாத ஒரு புக்கை வந்து அந்த ஃபைலை திருடி அதை பிடிஎஃப் போட்டு யாரோ ஒருவர் வந்து அங்கே அனுப்பி அப்போ தான் அவங்க அதை பார்க்க போகிறாங்க. இல்லை, இதில் இது வந்து சட்டத்தை மீறி நடக்கக்கூடிய விஷயம். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு திருட்டு விசிடி ஒருத்தர் வந்து பண்ணுறான் செய்கிறான்னா அது கூட ஒருத்தர் வித்துட்டா லாபம். இது வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு பிடிஎஃப் எடுத்து ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணுறவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறதும் கிடையாது, அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதையும் தாண்டி எவ்வதுரைவது உலகம், உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு திருக்குறளில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி வந்து கால டிஜிட்டல் ஏஜ் நீங்கள் வந்துட்டீங்க.
இப்போ என்ன செய்யணும் நீங்கள்? இப்போ எவ்வளவோ அமேசான்லாம் இருக்குது, எவ்வளவோ புத்தகங்களை வந்து அதில் நம்ம வந்து பே பண்ணி டவுன்லோட் பண்ணி படிக்கிறோம் இல்லையா? அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ புத்தக வெளியீட்டாளர்களும் சரி, எழுத்தாளர்களும் சரி, இந்த டிஜிட்டல் சைடு உள்ள பிஸ்னஸையும் அவங்க அடாப்ட் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு தான் இனிமேல் ட்ராவல் பண்ண முடியும். சும்மா வந்து அவங்க வந்து இப்போ இந்த நாட்டு சட்டத்தில் இருக்கக்கூடியது வந்து கனடா நாட்டில் வந்து அப்ளை ஆகாது. நீங்கள் அங்கேருந்து ஒருத்தங்க அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது. இதுக்கு அனுசரித்து அந்த மார்க்கெட்டும் இருக்குது, உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டும் இருக்குது. சரி, நீங்கள் அந்த மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி, இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பூம்புகாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? பூம்புகார் வெற்றி அடைகிறதுக்கு அது ஒரு காரணம், இ காமர்ஸில் அவங்க போனது ஒரு காரணம். அதே போல் இவங்க புத்தக வெளியீட்டாளர்களும் இந்த நவீன தொழில்நுட்ப உலகத்திற்கு ஏற்ற மாதிரி அவர்களை அவங்க தயார்படுத்திக்கிட்டு அதுலேயே ஒரு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இருக்காது. இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கோ இல்லை ஒரு பெரிய செய்தித்தாள் பண்ணுறதோ அது வேற. ஆனால் ஒரு தனி நபர், ஒரு எழுத்தாளரோ, ஒரு கவிஞரோ, ஒரு இலக்கியவாதியோ, இல்லை அவர் வந்து ஒரு பிரபலமானவராக இருந்தால் தான் அப்படி டவுன்லோட் பண்ணி அவ்வளோ பேர் ஃபார்வேர்ட் பண்ண போகிறாங்க. பிரபலம் இல்லாதவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லையே. இதை போய் அங்கே யாராவது பிடிஎஃப் யார் படிக்க போகிறாங்க? ஸோ இப்போ பிரபலமானவர்னு வரும்போது அவங்களுக்கு வந்து அதுக்கு மார்க்கெட் வேல்யூ வந்துடுது. இப்போ அங்கே ஒருத்தன் டவுன்லோட் பண்ணி அனுப்புகிறான் அப்படின்னாலே அது மார்க்கெட் வேல்யூ வந்துடுது. அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு சிஸ்டம் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். இல்லை, இதுதான் சொல்யூஷன். இல்லை, எப்படி எதுவுமே இல்லாத இந்த மாதிரி ஒரு எடுத்து ஒரு பிடிஎஃப் எடுத்து கண்ணாமண்ணா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது வந்து அது அக்செப்டபிளா? அதுதான் சொல்கிறேன், அது சட்டத்தை மீறி நடக்குது. நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு? இப்போ வருங்கால தொழில்நுட்பத்தில் சட்டம் இருக்கு, அதுக்கு தான் இப்படி தான் அது பண்ணக்கூடாது. ஐடி ஆக்ட் இருக்கு. அதான் நான் சொல்கிறேனே, ஒரு நாட்டில் இருக்கக்கூடியது இன்னொரு நாட்டுக்கு அப்ளை ஆகாது. சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு அளவு தான் அரசாங்கம் எல்லாத்தையும் பார்க்க முடியும், சைபர் செக்யூரிட்டின்னு கொடுக்க முடியும். நீங்கள் வந்து மார்க்கெட் ஒரு சைடில் போகுதுங்க. இப்போ நம்ம இருக்கிறோங்க, இப்போ நம்ம பேசக்கூடியதெல்லாம் நம்ம பாதி நெட்டில் தானே படிக்கிறோம். எல்லா நியூஸ் பேப்பர்ஸையும் காலையில் நெட்டில் படிக்கிறோம். அது எப்படி நீங்கள் வந்து மாற்ற முடியும்? ஸோ அதை நோக்கி அப்போ அவங்க அதுக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்டல்ஸ்லையும் அதுக்கு தனியாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்குறாங்க அவங்க. இது ஏன்னா இவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்கன்றதை வச்சு அவங்க கொண்டு போகிறாங்க. அதுபோல் புத்தக வெளியீட்டாளர்களும் அவர்கள் இன்னுமே வந்து அப்படி தான் காலம் போயிட்டுருக்கு. இனிமேல் புக்கை போய் வாங்கி படிக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் குறைவு தான், ஏன்னா விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் போர்ட்டல்ஸு, இந்த அமேசான் மாதிரி இருக்கக்கூடியது, புக் ஸ்டோர்ஸு, இதில் தான் இனிமேல் வந்து பயணிக்கணும் நம்ம. அதுக்கு நீங்கள் கமர்ஷியலாக நீங்கள் உங்களை கரெக்டாக உங்களை அதில் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. இப்போ வந்து உலக திரைப்பட விழா வந்து இப்போ இங்கே ஐசிஏஎஃப் அவங்க வந்து இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது போன்ற உலக திரைப்பட விழாக்கள் வந்து நிறைய வந்து தொடர்ந்து வரணுங்கிறது தான் வந்து நம்மளுடைய அதில் வந்து அதுக்கு பேரே, அந்த நிகழ்வுக்கு பேரே அவங்களுடைய குறிப்பில் பார்த்தேன், லவ் ஃபார் சினிமான்னு வச்சுருக்கிறாங்க. லவ் ஃபார் சினிமான்னு முழுக்க முழுக்க அயல்நாட்டு படங்களை அதில் திரையிட போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து திரைப்படத்துறையில் ஒரு பிரபலமானவர், நீங்கள் திரைப்பட எடிட்டராக இருக்கிறீங்க. ஏன் வந்து அயல்நாட்டு படங்களை நம்ம பார்க்கணுன்ற அவசியம் ஏன் ஏற்படுது? அதனால் என்ன லாபம் நம்ம ஃபிலிம் மேக்கிங்கில் வருது? இல்லை, அயல்நாட்டு படத்தை வந்து நாம் பார்க்கணுங்கிறது மட்டுமே இல்லை, எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் எல்லா நாட்டு படங்களையும் பார்க்கணுங்கிறதா அதில் இருக்கிற முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால், இந்த போன்ற திரைப்படங்கள் உலக அளவில் இருக்கக்கூடிய திரைப்படங்களை வந்து நம்ம இது போன்ற ஃபெஸ்டிவல்ஸில் தான் வந்து நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் போயிட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் போயிட்டு அந்த நாட்டில் இருக்கிற படங்களை தேடி போய் பார்க்க முடியாது. இப்போவாவது உங்களுக்கு வந்து நிறைய நெட்டில் டவுன்லோட் பண்ணுறோம், அது இது பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, பொதுவாக வந்து நம்மளுடைய வெளிநாட்டு படங்கள்னு சொன்னால், இப்போ இங்கே எப்படி நம்மளுடைய ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய கமர்ஷியல் படங்கள் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு போகும். கமல் படம், ரஜினி படம், இந்த மாதிரி பெரிய பெரிய சங்கர் படம், இந்த மாதிரி தான். ஆனால் வந்து நிறைய இங்கே உள்ள ஸ்மால் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய அருமையான படங்கள், இங்கே நேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகாது, கமர்ஷியல் வேல்யூவாக போகும். அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய கமர்ஷியலான படங்கள், ஹை பட்ஜெட் படங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய தேட்டர்ஸ்களுக்கு நமக்கு வருமே தவிர, இங்கே இருக்கிற மாதிரி சென்சிட்டிவான ஃபிலிம்ஸு அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காது, நமக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது. டிவிடி அந்த மாதிரிலாம் கூட கிடைக்காது. ஆனால் இது போன்ற உலக திரைப்படங்களில் தான் அந்த மாதிரி எல்லா படங்களையும் தேர்வு செய்து
பார்க்குறதுக்கான ஒரு விஷயம் வரும். இந்த மாதிரி முதல்ல இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய படங்களை வந்து நம்ம பார்க்குறதுல வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால், நாம் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே எல்லா விதமான கல்ச்சரையும் தெரிஞ்சுக்கலாம், எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், அங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சுக்கலாம், அங்கே இருக்கிற மனிதர்களை தெரிஞ்சுக்கலாம், மனித உறவுகள் எல்லாமே சொல்றது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு, இப்போ என்னை போன்றவர்களுக்கு அந்த படங்கள்லாம் பார்த்தா நான் வந்து அந்த பண்பாட்டை தெரிஞ்சுக்கலாம், அந்த நாட்டின் பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன கேட்குறேன், சினிமாவில் இருக்கக்கூடியவங்க அவங்க அதுல இருந்து என்ன சினிமாவில் இருக்கக்கூடியவங்க அதுல ஏதாவது சினிமாவில் இருக்கக்கூடியவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, உலக அளவில் உலக சினிமாவில் நாம் அந்த தரத்தில் எந்த அளவில் நாம் இருக்கிறோங்கிறத அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவில் நம்ம இருக்கிறோன்றது வந்து வேற ஒன்றும் அதில் கற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் நிறையா இருக்குது. அங்கேருந்து டெக்னாலஜி, இன்றைக்கி நம்ம டெக்னாலஜியில் எந்த லெவலில் இருக்கிறோம், எல்லா விதமான விஷயங்கள்லையுமே நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, நம்மளுடைய லெவல் என்ன, நம்ம இன்னும் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். இன்னும் கூட வந்து நம்ம வந்து ஒரு குக்குடு பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கோம். இத்தனை பாட்டு, இப்படி ஒரு கிளைமேக்ஸ், இப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். பட் வந்து உலக படங்கள் பார்க்கும்போது தான் அவங்க ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எப்படி அந்த விஷயத்தை நோக்கி அவங்க போகிறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம அதில் தான் நம்ம ஸ்டடி பண்ணணும். முதல்ல வந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்து திரைப்பட சம்மந்தப்பட்டவங்க மட்டுமே கிடையாது, எல்லாருமே பார்க்குறது வந்து நமக்கு வந்து நம்மளை ஒப்பிட்டுக்கிறதுக்கும், நாமளை திருத்திக்கிறதுக்கும், நாமளை எந்த அளவில் நம்ம அதில் இருக்கிறோங்கிறதுக்கும் வந்து ஒரு நிச்சயமான ஒரு விஷயமாக தான் அதை நம்ம வந்து பார்க்கணும். அதனால் இதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் மற்ற இடங்கள்லாம் வந்து கோவா போன்ற பல இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரொம்ப பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணுது. எங்கேயும் பண்ணுறாங்க, இருந்தாலும் இண்டஸ்ட்ரி வளர்ச்சிக்கு அது பயன்படுன்றீங்களா? கண்டிப்பாக அது வந்து நமக்கு தெரியும். அப்போ தான் நம்ம எந்த அளவில் நம்ம இருக்கிறோம், எப்படி இருக்கிறோங்கிறது வந்து நம்ம அதை வச்சு நம்மளை ஒப்பிட்டு பார்க்க முடியும். இப்போ இந்த ஹாரர் மூவிஸ்லாம் பார்த்தா, இங்கிலீஷ் ஹாரர் மூவிஸ் பார்க்கும்போது சில படங்களை தனியாக கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க அதில் இம்பேக்ட் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ் ஹாரர் மூவிஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஃபன் மாதிரி தான் இருக்குது. ஏன் இந்த இதை கொண்டு வர முடியல நம்ம? இல்லை, அதுதான் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வைஸு, அந்த டெக்னீஷியன்ஸு, அவங்களுடைய ஸ்டாண்டர்டு, இதெல்லாம் தான் அதை நம்ம வந்து பேஸ் பண்ணி பண்ணணும். நமக்கு வந்து அதுக்கு வந்து முதலீடும் தேவைப்படுது இல்லை? முதலீடு எல்லாமே தான் முதலீடு. இன்னொன்று அதுக்கேற்ற அளவுக்கு மார்க்கெட்டு, அதுக்கேற்றவங்களுக்கு அவங்களுக்கான அந்த பட்ஜெட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்குது. நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். தொடர்ந்து வந்து நம்ம வந்து அடுத்த வாரம் இந்த செய்திகளை பார்ப்போம். நியூஸ் அண்ட் வியூஸ் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். மூன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் அண்ட் வியூஸ் கடந்த வாரம் நடந்த முக்கிய சம்பவங்களுடைய செய்திகளும் அதை பற்றிய நம்மளுடைய கோணங்களையும் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நான் DSR சுபாஷ். என்னுடன் விவாதிப்பவர் வெங்கட்ராஜ்.